கரெக்ட் டேரக்டர் சார். ஒரு கேள்வி இல்லை, 2 கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டுனீங்க, பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும். நான் அந்த வரி நம்ம காதே கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா உன் தலையை கோதி கோதி என் கைரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்கே அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனரில் இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா. 3 கொஸ்டின் 2 அடுத்து வாய்ப்பு கிடையாது. அடுத்து உங்களுக்கு என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார், ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ணேன், வேற எதுவும் இல்லை. மூணாவது ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேற காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். அவ்வளவுதான். இளனுக்கு ஒரு கொஸ்டின், கவினுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளனுக்கு. இளன், உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு, அதுவும் உங்க அப்பாவே இருக்கிறாரு. தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க? அது கண்டிப்பா சார், எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு. எங்க அப்பாவோட எங்க அப்பத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார். எங்க அப்பத்தா தான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பாத்தாக்கு டெடிகேஷனா இருக்கும். ஓகே, கவின், வாழ்த்துக்கள். பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. கமல்ஹாசன் வந்து அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டாங்க? கரீனா சோப்ரா. கரீனா சோப்ரா. ஓகே, யாரு எனக்கு சொல்லுங்க. சந்தானம் சார் போட்டிருப்பாருல லேடி. ஓகே, அதுதான். ஏன்னா எனக்கு இந்த படத்துல வந்து இப்போ சிவானா ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது. புரியுது. அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பார்க்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடினரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு. நிச்சயமா அதை வந்து இப்ப இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது. ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அறந்தாங்கி நிஷா மாதிரி இருந்தது. 2 பேரும் சேர்ந்த கலவை மாதிரி இருந்தது. பரவாயில்ல, 3ஆவதா ஒண்ணு இருந்துச்சு, அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. வாழ்த்துக்கள்.